ஓ, இவர் தான் எல்லா விஷயத்தையும் தீர்த்து வைக்கிறாரா? பிறகு போலீஸ் எதுக்கு இருக்கு? ஏய் வா, நட ஸ்டேஷனுக்கு வா. விடல அவனை. அவன் ஆருக்கு என்ன தொந்தரவு பண்ணா? அவன் பாட்டு ரோட்டை நின்று என்கிட்ட பேசிட்டு இருக்கா, நான் அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? இம்பட்டு பேரை கூப்பிட்டு வச்சு என்ன கூத்து காட்டுறியா? தரு, இது பப்ளிக் நியூசன்ஸ். உன்னையும் தூக்கி உள்ள போடவா? இல்லை, நீ சட்டம் பேசினா பதிலுக்கு உன் தங்கச்சி பேசி உன்னை கிளிப்பா. பரவாயில்லையா? கூடி நின்னு பார்த்தானுங்கன்னா அவனுங்கள துரத்தி விடல, அதை விட்டு ரோட்ல நின்னு பேசக்கூடாதுன்னு சொல்லிதே. இது எந்த ஊர்ல குத்தம்? ஏய், குடிச்சிட்டு ஆலப்பறையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லா ஊர்லயும் குத்தம் தான். ஏய், என்ன முண்டாட்டியோட உன்னை சேர்த்து வைக்கணுமா? நீ ஸ்டேஷனுக்கு வா, உன்னை நான் எப்படி சேர்த்து வைக்கிறேன்னு பாரு. வா வா. சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவன் இந்த ஊருக்காரன். அவன் என்கிட்ட வந்து பஞ்சாயத்து வேணும்னு சொல்லுதான். உனக்கு என்னல? நீ எதுக்கு தலையிடுத? உன் வேலையை போய் பாரு. ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண அங்க பேசிக்க. ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்க மேல வந்து கை வைக்க. ஏய், தற்கொலை பண்ணிக்கிட்டானா உன்னையும் சேர்த்து தான் உள்ள போடுவேன். பரவாயில்லையா? இல்லை, அவன் தற்கொலை பண்ணிக்கூடான்னு சொல்லிதான்ல இம்பிட்டு போராடுத. நீ முதல்ல ஓரம் போல வந்துட்டான். பெருசா ஊரை காப்பாத்த வந்த ஐயனார் மாதிரி. நிறுத்துங்க. சண்முகம் தங்கச்சியை நீ கட்டிட்டு சந்தோஷமா இருக்க. சண்முகம் ஓன் தங்கச்சி கட்டிட்டு சந்தோஷமா இருக்காரு. எனக்கு யாரு பதில் சொல்றது? அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் நீங்க பஞ்சாயத்து வச்சுட்டு இருக்கீங்க. அடிச்சன அப்படியும் தரு, நானே உன்னை கொளுத்தி போட்டுருவேன் பாத்துக்க. அதைத்தான் சொன்னேன், கொளுத்தி விடுங்க, என்ன கொளுத்தி விடுங்க. கொளுத்திக்கன்னு சொல்லுத. என்ன பிரச்சனை உனக்கு? உன் பொண்டாட்டி கூட வாழ மாட்டான்னு சொல்லுதால நீ என்னல செஞ்சாவல? நீ என்ன செஞ்சாவளுக்கு அதை சொல்லல. இலை, உன் பொண்டாட்டி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீ எதிர்பார்க்கறல்ல, அதே மாதிரி புருஷங்கார இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும் ஒரு பொண்டாட்டி எதிர்பார்ப்பல மாட்டாளல? அது ஏதாச்சும் நீ நிறைவேற்றிருக்கியா? இல்ல தெரியாம தான் கேட்க. நீ 2 புள்ள பெற்றிருக்கல, இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சினிமாக்கு கூட்டு போயிருக்கியால? சொல்லல, எத்தனை சினிமாக்கு கூட்டு போயிருக்க நீ? அதான் டிவி வீட்ல இருக்குல்ல. மண்ணாங்கட்டி. இலை, உன் கூட தனியா போய் தியேட்டர்ல சந்தோஷமா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே படம் பாக்குற மாதிரி வருமால டிவில உட்காந்து படம் பாக்குறது? அவளுக்கு நீ இது வரைக்கும் எத்தனை வாட்டி பூ வாங்கி கொடுத்துருக்க, படம் வாங்கி கொடுத்துருக்க? வெளில எங்கேயாச்சும் விசேஷத்துக்கு கூட்டு போயிருக்கியா? என்னெல்லாம் செஞ்சிருக்க நீ? அதெல்லாம் அவளே வாங்கிக்க மாட்டாளா? அவ வாங்கிக்கிறதுக்கு நீ எதுக்குல புருஷன்ட்டு தீப்பெட்டி வாங்கி தரேன் கொளுத்தி சாவு. நான் தான் தப்பு பண்ணிருக்கேனா? உன் பொஞ்சாதி பாவம்ல. அவ என்னல சொகத்தை கண்டா இது வரைக்கும்? உனக்கு தோச்சு போறதுக்கும் உனக்கு ஆக்கி போறதுக்கும் உனக்கு புள்ள பெத்து போறதுக்கு என்ன மிஸ் நினைச்சாவல? இல்லை, அவன் உனக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுத்துருக்க சாமில. அவ உன்னையும் வாரிசையும் காக்குற காவல் தெய்வம்ல. அவ அது புரியல உனக்கு? நிஜமாவே இவன் தான் பேசுறானா? ஆமா. நீ மட்டும் சுயநலமா உனக்கு மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கவல்ல. ஆனா உன் பொண்டாட்டி அப்படியா? புள்ள நல்லா இருக்கணும், புள்ள குட்டி நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், ஓடா தேஞ்சி சாவுற ஆளுங்கள ஒவ்வொரு நாளும். இல்ல பக்கி பரதேசி, அது புரியுதால உனக்கு? நீ ஒத்த குரங்கா இருக்கும்போது சுத்திட்டு இருந்திய, அப்ப இருந்த இடத்துக்கு பேரு ரூமு. அவளை எப்படி பொண்டாட்டியா கல்யாணம் பண்ணியோ அப்பதான அதுக்கு பேரு வீடு. உனக்கு வீடுன்னு அமைச்சு கொடுத்தவள நீ இந்த பாடுபடுத்தியா? அது புரியல உனக்கு? அறிவு கெட்ட நாய. அப்ப எல்லா தப்பையும் நான் தான் செஞ்சிருக்கேனா பிரசிடண்ட்? ஆமால, அதனாலதான் அந்த தெய்வமே உன்னை வாண்டாண்டு துரத்தி விட்டுருக்கா. ஐயோ, நான் பாவி. இப்ப நான் என்னத்த செய்ய? இப்ப என் தெய்வத்தை நல்லபடியா வச்சு வாழணும். அதுக்கு நான் என்ன செய்ய? முதல்ல இந்த குடி சனியனை விட்டு தொலை. முடியலையா? கவர்மெண்ட்ல போதை மறுவாழ்வு மையம் ஒன்று இருக்கு. அதுல குடி மீட்பு சிகிச்சைன்னு ஒண்ணு தருவாவ. அதை சேர்த்து விடுதேன். அதை சேர்ந்து ஒழுங்கா திருந்தி வாழ முயற்சி செய் மூதேவி. இன்னையோட இந்த சனியனை விட்டுறேன் சண்முகம். எனக்கு என் பொண்டாட்டி வேணும் சண்முகம். உனக்கு பொண்டாட்டி தான் முக்கியம்னு நினைச்சினா நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டி பிராது குடு. என் பொண்டாட்டி என் கூட சேர்த்து வைங்கன்னு பிராது குடு. அங்க நானும் வரேன். ஊரு முன்னாடி உன் பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அதுக்கு மேல உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழலன்னு சொன்னால்னா நான் பாத்துக்கிட்டேன். பிரசிடண்ட், நீ என் தெய்வம் பிரசிடண்ட். நீ என் சாமி. இனிமே என் பொண்டாட்டிய நான் உள்ளங்கையில வச்சு தாங்குவேன். ரொம்ப நன்றி பிரசிடண்ட்.
சரி சரி, இதே மனநிலையில இருக்கிறேன். சும்மா இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து கொளுத்திக்கிறேன் கிளுத்திக்கிறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று ஆட்டம் போட்டு டிராமா பண்ண கொண்டே போடுவேன் நானே. இல்லை, ஒழுங்கா வீட்டுக்கு போ. போயிட்டு காலையில பஞ்சாயத்துக்கு வந்துருவல. புள்ள மேல சத்தியமா நான் வந்துருவேன் சண்முகம். அண்ணாச்சி இங்கிட்டு வாங்க. அவன் ராத்திரி தனியா படுக்க வேண்டாம். அவனை அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் படுக்குவீங்க. காலையில பஞ்சாயத்துல வச்சு பாத்துக்கிடலாம். இல்லை, ஒழுங்கா இருக்குன்னு கூட்டு போங்க. சரி சண்முகம். எல்லாரும் கலைஞ்சு போங்க, வீட்டுக்கு போங்க. போலீஸ் கேஸ் எல்லாம் சரி வராதுங்க. சம்பவம் சொல்றதா நமக்கு எல்லாம் சரி. நான் ஒரு முட்டா பையன். அந்த கன்னியாகுமரிக்காரன் என்னைய மாதிரி நல்ல வேகமா இருப்பான்னு நினைச்சா அவன் என்னடானா பொண்டாட்டிக்கு பிரசரு, அவ உசுருக்கு ஆபத்துன்னு அவன் பாட்டுக்கு ஓடி போயிட்டான். என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருந்தேன் அம்புட்டியும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டு போயிட்டான் அவன். போட்ட திட்டம் எல்லாம் வீணா போயிடுச்சே. இவன் கெட்ட கேட்டுக்கு இவனை கூட்டிட்டு வரதுக்கு வண்டிக்கு டீசலு, கன்னியாகுமரி வரைக்கும் அலைஞ்சுக்கிட்டு போயிட்டு டைம் வேஸ்ட் வேற. இப்ப அங்க இருந்து வர மயிலு கால் பண்ணி கேட்டா நம்ம என்ன பண்றது? வெறுப்பா இருக்கு. இவன மாதிரி ஆட்கள்லாம் நம்ப கூடாதுங்கிறது சரியா இருக்கு. அந்த மயிலும் வீட்டுல சுடு தண்ணி இருக்கா? அடுப்புல வச்சிருக்க மாமா. இல்ல தொண்டை அப்படி சீக்கிரம் துடிக்குது, தண்ணி எடுத்து. சரி இதோ. வந்துட்டேன். நான் இங்க செத்துக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும் ஆடி அசைஞ்சுக்கிட்டு வந்து கொண்டா. ஐயோ மாமா 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 என்னாச்சுப்பா? என்னப்பா? ஐயோ நான் தண்ணி கட்டே சுடு தண்ணியை குடுத்துட்டானே. என்னாச்சுப்பா? ஏண்டி வெறும்பய குடும்பத்துல இருந்து வந்து ஏண்டி எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? எதுக்கடி இப்ப இப்படி பண்ண? முட்டா பயமோட என் நாக்கா வச்சு புட்டிய. முட்டை விக்கிற மாதிரி நாக்கா வச்சு புட்டிய. கொதிக்கிற தண்ணி ஆத்த விட்டாதானே? ஆத்துறதுக்குள்ள காட்டு கத்து கத்துனா நான் என்ன செய்வேன்? வாய் குளறது. அதுக்காக என் வீட்டெல்லாம் தப்பா பேசாதீங்க. நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன நல்லா இருக்காது? என்னைய எதிர்த்து பேசுற நீ? ஓடியா. என்ன ஏன் நிறுத்திட்டீங்க? அடிக்க வேண்டியதானே? என் மேல கை பட்டுச்சு, அப்புறம் என்ன நடக்கும்னு பாத்துக்கிடுங்க. ஏண்டி பஜம் மரியாதை வேணும் சொல்லிட்டேன். நான் இந்த வீட்டுல ஒரு பெரியவங்கிற ஒரு பயம் இருக்கா பாரு உங்களுக்கு. இப்ப என்ன, உங்களுக்கு தண்ணி தானே வேணும்? நான் போய் ஐஸ் வாட்டர் கொண்டு வரேன். ஏற்கனவே சுடு தண்ணி எடுத்து கொடுத்து என் நாக்கு சுட்டு நாக்காளி சுட்டா, நீ என்ன இந்த ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வந்து எனக்கு என்ன சளி பிடிக்க வைக்க போறியா? நீ வேணாம், ஒண்ணும் வேண்டாம். என்ன எல்லாருமே சேர்ந்து இந்த வீட்டுல என்ன திட்டம் போட்டிருக்கீங்களா? இல்ல இவ்வளவு அளவு வந்தது. ஏண்டி உனக்கு என்ன அம்பட்டு திமுறா? என்னடி செய்வான் உங்க அண்ணன்? உன் மேல இப்ப நான் கை வைக்கிறேன். அவன் என்ன செய்யறான்னு பாப்போம். அவன் என்னல செய்யறது? நானே அடுப்புல கரண்டிய போட்டு கொண்டு வந்து உன் கையில இழுத்து விட்டு சூடு வச்சிருவேன் பாத்துக்க. என்ன திரும்ப திரும்ப கைய ஓங்கிக்கிட்டு இருக்க? அத்தை, அது ஒண்ணும் இல்ல. 2 பேரும் தோத்து போனா ஆத்திரம். அதத்தான் ஏன் மேல தீக்க பாக்குறாவோ. என்னடி சொல்லுத? கனிய அழைச்சிட்டு போக வந்தாங்களே கன்னியாகுமரிக்காரவ, அவங்க இவரை கை விட்டுட்டு கன்னியாகுமரிக்கே போயிட்டாவலாம். ஏய், உனக்கு எப்படி தெரியும்? இப்பதானே நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க. ஒட்டு கேட்டியா? நீங்க கத்துன கத்துக்கு பக்கத்து தெருவுக்கே விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதுல ஒட்டு வேற கேக்குறாங்களாம். அத்தை, இவங்க போட்ட திட்டமெல்லாம் வேஸ்டா போச்சுல்ல. அந்த ஆத்திரம் வேற ஒண்ணும் இல்ல. அட்ரா சக்க. கெடுவான் கேடு நினைப்பான்னு சும்மாவா சொன்னாங்க? அதான் இவங்களுக்கு அடி மேல அடி விழுகுது. எங்க அண்ணன் கிட்ட தோத்து போகலன்னா இவங்களுக்கு பொழுதே போவாது போலத்த. உறக்கமே வராது போல இருக்கு.
இல்ல முத்துப்பாட்டி, என்னடா இவன் என் மானம் போக பேசிக்கிட்டு இருக்கா? நீ நடன சும்மா நின்னுக்கிட்டு இருக்க. அந்த பேசுற வாயை அடக்கிற மாதிரி 2 போடு போட வேண்டாம். என்னடி வாய் நீளுது? வாயிலே 4 போடு போடவா? இந்த வீரத்தை என் கிட்ட தான் காட்ட முடியும். நீங்க தைரியமான ஆள்னா என் அண்ணன் கிட்ட போய் காட்டுங்க. பாக்கியா, பாரு பாரு, உன் மருமக எப்படி பேசுற பாரு. இல்ல ஏதோ தப்பா இருக்குடியே. நானும் அதை தாங்க சொல்லுதேன். இங்க எல்லாமே தப்பா இருக்கு. இந்த வீடே தப்பா தான் இருக்கு. முதல்ல குடும்பம்னா எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க. குடும்பத்துக்குள்ள என்ன வார்த்தை பேசணுமோ அத மட்டும் பேசுங்க. பெருசா வந்துட்டாரு என்னைய சொல்ல. ஏட்டி எசக்கி, இவங்க 2 பேருக்கும் பொழுது போகலனா இப்படிதான் கத்திக்கிட்டு கிடப்பாவ. நீ வாட்டி, நமக்கு 1008 வேலை கிடக்கு. ஆம்பளையாலே நீயே பொண்டாட்டி அம்புட்டு பேசிட்டு போற. ஏதோ எரும மாட்டு முதுகுல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நிக்க. ஏன் பொண்டாட்டி மட்டும்தான் வாய் பேசுறாளா? ஓம் பொண்டாட்டி தான் 8 ஊரு கேக்குற மாதிரி பேசிட்டு போறா. முதல்ல ஓம் பொண்டாட்டி அடக்கு. பிறகு என் பொண்டாட்டி கிட்ட போய் நானும் பேசிக்கிறேன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னையே சொல்லி. என்ன இது? இல்ல இல்ல இல்ல, எனக்கு நேரம் சரியில்லை. ஏதோ சனியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்க. ஏலே சனியா உடனே நான் சொல்லல. பரணி போன். இதோ வரேன்டி. யாரு? என்னடி இந்நேரத்துக்கு எசக்கி கால் செய்தா? ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா? தெரியலையே. குடு. ஏய், என்னடி இது? இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? அவன் ஏதோ நடிச்சானா? ஆமா, கிழிச்சாரு. என்னன்னு தெரியல. வரப்பவே சிடுசிடுன்னு வந்தாரு. இப்ப குளிக்க போயிருக்காரு. நான் கூட பயந்தே போயிட்டேன்டி. இப்பதான் உங்க அண்ணன் கிட்ட வாங்கி கட்டிட்டு போனான். அதவும் கிட்ட காட்டினானோன்னு நினைச்சேன். அதுதான் ஆம்பளைக்கு மூஞ்சி சரியில்லையா? அந்த மூஞ்சி எப்பதான் சரியா இருந்துச்சு? சரி, நீ எது கால் பண்ண அத முதல்ல சொல்லு. எல்லாம் நல்ல செய்திதான். அப்பனும் அவனும் பேசிக்கிட்டத நான் ஒட்டு கேட்டேன். நம்ம கனி இருக்கால, கனி, அவ போய் அந்த கன்னியாகுமரிக்காரவ கிட்ட தனியா போய் பயங்கரமா சவுண்ட் விட்டுருக்காளாம். அத கேட்டதும் அந்த அம்மாக்கு காய்ச்சலே வந்துருச்சான். அதுக்கப்புறம் அந்த கன்னியாகுமரிக்காரவ அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாவலாம். வாட்? நிஜமாவா? கனி, எல்லாம் அதிர்ஷ்டம்டி. என்ன மைனி, என்னடி சொல்றா? ஏசக்கி, நீயே ரத்னா கிட்ட சொல்லு. போனை குடுன்னு தவிச்சிட்டு இருக்கா. ஹலோ, என்னடி எசக்கி? அப்படியே ஒருத்தர் மாதிரி ஒருத்தரா கேளுங்க. அதான் அந்த கன்னியாகுமரிக்காரவ இருக்காவுல்ல, அவங்க ஊரை விட்டே போயிட்டாவலாம். நிஜமாவா சொல்லுத? எப்படி டி? அக்கா, என்னதான்க்கா செய்தி? பேசிட்டு சொல்றேன், பொறுமையாரு. ஏதோ உடம்பு சரியில்லையா, காய்ச்சலாம், அப்படியே கூட்டிட்டு போயிட்டாவலாம். இனிமே வரமாட்டாங்கல்ல? யாருக்கு தெரியும்? இப்ப இவங்க 2 பேருக்கும் அப்படியே கண்ணுல மிளகா வச்ச மாதிரி காந்துகிட்டு கிடக்கு. தனியா கூடி பேசி புகஞ்சிட்டு கிடக்காவோ. இதுலயும் தோத்து போயிட்டோமேன்னு தனியா கிடந்து புலம்பிட்டு இருக்காவோ. இல்லே, என்ன 6 போன்ல? அது எசக்கின்னு. என்னவா? எசக்கி, அண்ணன் வந்துட்டாரு. நான் விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா உனக்கு கால் பண்றேன். என்ன? சரிக்கா. இல்லே, என்கிட்ட கொடுத்திருந்தா நானும் 2 வார்த்தை பேசிருப்போம்ல, அதுக்குள்ள கட் பண்ணிவிட்டேன். ஐயோ அண்ணே, அந்த கன்னியாகுமரி ஆளுங்க ஊரை விட்டு போயிட்டாங்களானே. என்னல சொல்லுத? எத்தா, நெசமாவா சொல்லுத? ஆமாப்பா, மாமாவும் முத்துப்பாண்டி பேசினத இசைக்கு ஒட்டு கேட்டிருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் புகஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்களாம். டாக்டர் கேட்டியா? அதனாலதான் உன் அண்ணன் வந்து தாம் தூண்டு துள்ளி இருக்கான். ஹே கனி, எல்லாம் ஒரு ஆசைடி. உனக்கு வந்த ஆபத்து எப்படி போயிடுச்சு பாத்தியா? சாதிச்சிட்டடி. அப்படின்னா நான் இனிமே ஸ்கூலுக்கு போலல மைனி? அவன் புள்ளைய கிளி மாதிரி கூண்டுல அடைச்சு விட்டான். இல்லே, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடிதான்ல நடக்கும்.
நீ நல்லா தைரியமா இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போலாம். கனி, நீ தைரியமா இருந்ததுனால தான் அவங்க இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. ஏன் நீங்க மட்டும்தான் சண்முக அண்ணன் தங்கச்சியா? நான் இந்த அண்ணன் கிட்ட இருந்ததே இந்த தைரியம் வந்துச்சு இல்லைன்னா? ஆமாடா என் செல்லப்பட்டு, நீ தங்க பிள்ளைல. நீங்களா சண்முகம் தங்கச்சினா நான் சண்முகத்தோட பொண்டாட்டிடி. அப்ப எனக்கும் அதே அளவுக்கு தைரியம் இருக்கும்ல? இல்லடா புருஷா, என் புருஷா. இந்த பையன் என்னடா? எப்ப நடந்தா? என்ன செய்த? கடைக்கு நீங்க வரமாட்டேன்னு சொல்லிடுவா. அவன் உனக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுத்திருக்க சாமில அவ. உன்னையும் வாரிசையும் காக்குற காவல் தெய்வம்ல அவ. அது புரியல அவனுக்கு. உனக்கு பொம்பளை புள்ள கிட்ட 1000 எதிர்பார்ப்பு இருக்குல்ல? அதே மாதிரி அவங்களுக்கும் உங்ககிட்ட எதிர்பார்ப்பு இருக்கும்ல? அது ஏம்ல உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? பொம்பளை புள்ளனா யாரு? சும்மா உனக்கு ஆக்கி போடவும் புள்ள பெத்து போடவும் அனுப்பி வச்ச மிஷின் நினைச்சியா? உனக்குன்னு ஒரு வீட்டை அமைச்சு கொடுத்து குடும்பமாக்கி உன்னோட வீட்டையும் வாரிசையும் காப்பாத்துற தெய்வம்ல. நீ கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு முன்னாடி நீ தங்கி இருக்கிற இடத்துக்கு பேரு வெறும் ரூம்ல. ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு வீடுன்னே பேரு. ஆக உனக்கு வீட்டை கொடுக்கறவளே உன் பொண்டாட்டி தான்ல. என்னாச்சு? தூக்கத்திலே வளருதியா? அப்புறம் டேய், அடுத்த பாயிண்ட் என்ன சொன்ன? பாயிண்டா? பாயிண்ட் தான். கல்வெட்டுல பொறிச்சு வச்சு பக்கத்துல உன் படத்தை வேற போடணும்ல? அதுக்காக தான் ஞாபகப்படுத்தி பாக்குறேன். இலே, நீ ஏதோ தூக்கத்துல வளரன்னு பார்த்தா கண்ணை திறந்துகிட்டே பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்கவ. இல்ல, வாய மூட்டு தூங்கல, தூங்குறவனை எழுப்பிட்டு. ஹலோ மாப்ள, நான் தூக்கத்துல எல்லாம் புலம்பல, நல்லா தெளிவா ஞாபகத்துல தான் பேசுறேன். இல்லை, வாய மூட்டு படுல, தூங்க நேரத்தை மனுஷனை எழுப்பிட்டு. அடிங்கு பேசிக்கிட்டே இருக்கேன், என்னடா படுங்குற? நீ எந்திரா. இல்லை, என்ன தைரியம் இருந்தா சம்மூத்து மேலே கை வைப்ப நீயே. இல்லை, சம்மூ லேடிஸ் முன்னாடி கை நீட்ட மாட்டான்ட்டு ஒரு வரலாறு இருக்கு. தயவு செஞ்சு அதை மாத்தி எழுத வச்சு விடாத. ஏய், வாய் மூடு. இங்க ஒருத்தி உன் கையால தாலிய கட்டிக்கிட்டு ஒரே ரூம்ல படுத்திருக்கேன். என்ன சந்தோஷமா வச்சுக்க துப்பில்ல. எவனோ ஒருத்தன் வருவானா, செத்து போறேன்னு சொல்லுவானா, இவரு பெரிய வீரமா முனிவரு, அவனை உட்கார வச்சு அட்வைஸ் வேற பண்ணுவாராம். ஏண்டா, பொண்டாட்டிய எப்படி பாத்துக்கணும்னு ஊர்க்காரங்களுக்குலாம் அட்வைஸ் பண்றியே, அதுக்கு முதல்ல உனக்கு தகுதி இருக்கான்னு யோசிச்சியா? யோகிய பயலே, இப்பவே வாடா. நீ என்ன எப்படி நடத்துறன்னு அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வரலாம். வா, வாடா. கைய விடு. இல்லை, நான் ஊர் பிரசிடென்ட். நான் அப்படிதான் துக்கப்படுறவங்களுக்கு துன்பப்படுறவங்களுக்கு எல்லாம் ஆறுதலா பேசுவேன். அதே முடிச்சு வந்து என்கிட்ட பேசுவியா? ஒருத்தன் சாவ கிடக்கான்னு நிக்க, அவனுக்கு ஆறுதலா ஒரு 4 வார்த்தை சொன்ன, என்ன சொன்னது எனக்கே ஞாபகம் இல்ல. அதை முடிச்சுட்டு வந்து பேசிட்டு இருக்கவா? அப்ப ஏன் பிரச்சனைய தீக்க நானும் சீமை எண்ணெயை ஊத்திக்கிட்டு உன் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு தீப்பெட்டி கேட்கணுமா? ஏம்ல, அப்படிலாம் செஞ்சிடாதல. ரொம்ப ஆசைப்படாத. அப்படிலாம் ஒன்ன நிம்மதியா வாழ விட்டுட்டு நான் செத்து போயிட மாட்டேன். சாக போனானா இவரு சரி பண்ணாராம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பொண்டாட்டிய பாத்துக்க துப்பு கெட்டவன் ஊருக்கு உபதேசம் வேற. இதுல நாளைக்கு பஞ்சாயத்து வச்சு 2 பேரையும் சேர்த்து வைக்க போறானா. அடியே மாப்ள, உனக்கு இருக்குடி கச்சேரி நாளைக்கு. ஏம்ல, என்ன செய்ய போத? அவனுக்காக பஞ்சாயத்து கூட்டுவல்ல, அங்க வந்து உன் மேல நான் பிராது குடுக்கறேன்டா, பாத்துக்கிட்டே இரு. இல்ல, அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதல. அப்புறம் ஊர்ல ஒரு பையனையும் மதிக்க மாட்டான். பின்ன எப்படிடா? எப்படி ஏன் பிரச்சனையை தீர்த்துக்கிறது? ஏம்ல, உனக்கும் எனக்கும் நடக்கிற பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய பிரச்சனை. இதை எடுத்துட்டு வந்து நீ பஞ்சாயத்துல கடை விரிச்சேன்னு வையே, முதல்ல 6 வந்து நிப்பா தெரியும்ல? ஊர்க்காரங்க தான். ஊர்காரங்களுக்கு முன்னாடி உன் அப்பனும் உன் அண்ணனும் தான் வந்து நிப்பானுவ.
எப்படா என்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தரா பிரிக்கிறதுன்னு பாத்துட்டு இருக்கானுவ. இதுல இந்த விஷயத்தையே நீ போய் சொன்னன்னு வச்சுக்க, இதையே சாக்கா வச்சு உன்னைய என்கிட்ட இருந்து பிரிக்க சொல்லி ஒப்பாரி வெப்பானுவ. அது ஓகேவா? என்ன பெத்ததும் சரியில்லை, கட்டினதும் சரியில்லை, எல்லாம் என் தலை எழுத்து. பாரு, இந்த பிரச்சனையை தோட விட்டு ஒழுங்கா படுக்கிற வேலையை பாரு. நாளைக்கு முக்கியமா ஒரு பஞ்சாயத்து இருக்கு, நான் உறங்கணும். போய் படுல. டேய், இன்னைக்கு இந்த பேச்சை விடுறேன், ஆனா மொத்தமா விட்டுருவேன்னு நினைக்காத. மவன உனக்கு இருக்குடி. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் ஊரு முன்னாடி பஞ்சாயத்து நான் கூட்டல, என் பேரு பரணி இல்லடி மாப்ள. குட் நைட். அந்த குடிகாரனை கூட சமாளிச்சிடலாம், இவ்வளவு சமாளிக்க முடியாது போல இருக்க. அப்பனே முருகா, இந்த பிசாசு கிட்ட இருந்து நீதான் பையனையே காப்பாத்தணும். எது வந்தாலும் பார்த்து செய்யு. ஆமா, நான் வாழ்ந்தா என் பொண்டாட்டியோட தான் வாழுவேன், இல்லனா இப்படியே செத்து போதேன்னு சொல்லுதான். ஐயா வேண்டாம் ஐயா, எனக்கு என் புருஷனே போதும்யா, நான் இவர் கூடயே வாழ்ந்துக்கிறேன்யா. இவன் என் பொண்ணு கூட வாழல, அவளை இவன் பொண்டாட்டியவே பார்க்கல இவன். அதனால இந்தாருங்க என் பொண்ணு என் கூட அனுப்பி வைங்க. இதான் என் பிராஜ். இது உண்மையா பொய்யாங்கிறது அந்த பொண்ணு வந்தாதான் தெரியும்.